தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 சாமுவேல் 9:7. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பே, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பா என்றான். இகமும் பரமும் ஒன்றே, இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. இகமும் பரமும் ஒன்றே. கரங்களை தட்டி பாடுவோமே. சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும் ஜகன் இன்ப பொற்பாதமே பக்தருடன் பாடுவேன். பரம சபை மூத்த குழாம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன். அன்பால் அணைக்கும் அருளாதர் மார்பீனில் இன்பம் நுகர்ந்து கூட நான் பக்தருடன் பாடுவேன். பரம சபை பக்தருடன் பாடுவேன். பக்தருடன் தாவீது ஒரு மனிதனை பார்த்து பேசுகிறார். அந்த மனிதன் யார்? அவரை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அவருக்கு யோனத்தானின் நிமித்தம் அவர் தயவு செய்கிறார். நல்லா கவனிக்கணும். வேதத்தை நம்ம அலசி ஆராய்ந்து படிக்க வேண்டும். ஒரு கேரக்டர் ஸ்டடி. இந்த மனிதனுக்குள்ள நாம் ஒளிந்திருக்க அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. அவன் யார் என்றால் அவன் மேவி போசேத். அவனுடைய பெயர் மேவி போசேத். அவனை குறித்து தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சவுல் ராஜாவுடைய பேரனாய் இருக்கிறான். யோனத்தானின் குமாரன். அவனை பார்த்து தாவீது சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, உன் தகப்பனாகி யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு நான் தயை செய்வேன். ஏனென்றால் யோனத்தான் அவன் மிகவும் பிரியமானவன். ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் தாவீதுக்கு பிரியம் அப்படின்னா யோனத்தான். சவுல் ராஜாவுடைய குமாரன். யோனத்தானை போல சிநேகிதன் ஒருவரும் இல்லை. ஸ்திரீகளின் சிநேகம் என்று சொல்லுகிறது. ஒரு வாலிபருக்கு பொதுவா ஸ்திரீகளின் சிநேகம் ரொம்ப பிடிக்கும். அந்த சிநேகத்தை விட அதிகமாய் நேசித்தவன் தாவீது. யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் சொல்றான், எனக்கு நல்ல தெரியும், நீ தான் எதிர்காலத்தில் இந்த சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளப்போகிறாய் என்று. யார் சொல்றா? சவுல் ராஜாவுடைய குமாரன் யோனத்தான் சொல்லுகிறான் தாவீதை பார்த்து. அப்படின்னா யோனத்தான் எவ்வளவு தரிசனமுடையவன். அப்படி யாராவது சொல்லுவாங்களா? சவுல் திட்டுறான் ஒரு தடவை, நீ தாண்டா அடுத்த ராஜா, நீ அதை விட்டுட்டு தாவீத ராஜா வாக்குறியா? உனைய போல ஒரு சோதர ஒரு பேதை இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அதெல்லாம் திட்டுறான் பாருங்க. ஆனா யோனத்தான் கண்டு கொண்டான், இந்த தாவீது ஆணுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். அல்லேலூயா. மெய்யாகவே இந்த தாவீது தான் சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளப்போகிறவன் என்று அறிந்து மனதார பிளஸ் பண்ணுகிறாங்க. அப்படி பிளஸ் பண்ணும்போது அவன் ஒரு வேண்டுதலை கேட்கிறான். நீ இந்த சிங்காசனத்தில் அமரும்போது என்னுடைய சந்ததியை நீ நினைக்கணும் தாவீது அவர்களே,
என் சந்ததியை நினைக்கணும். பொதுவா ஒரு புது ராஜா பதவி ஏற்கிறாங்க அப்படின்னா பழைய ராஜாக்களின் அந்த சந்ததிகளை வேறறுத்து போடுவார்கள். தேடி தேடி கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைகளை அவர்கள் கொலை செய்வது அந்த புது ராஜாவின் வழக்கம். அப்போ யோனத்தானுக்கு ஒரு பயம், உன்னை ஆண்டவர் ராஜாவாக்கி சிங்காசனத்தில் அமர வச்சுட்டா என் பிள்ளைகளெல்லாம் கொன்று போடக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு நீ தயவு பண்ண வேண்டும். இப்போ நீ காட்டில் சுத்திட்டு இருக்கிற, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வரும் உன்னை ஆண்டவர் ராஜாவாக மாற்றுவார், அப்பொழுது என் பிள்ளைகள் மேல் தயவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடியினாலே தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை செய்கிறார்கள். அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. சரி, நீ சொல்றபடி நான் ராஜாவா வரும்போது உன் பிள்ளைகளை நான் கொலை செய்ய மாட்டேன். எங்க போட்டிருக்கு வாசிக்கலாம். 1 சாமுவேல் 20:14 வாசிக்கலாம். மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் எனக்கும் தயை செய்யணும். கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். அல்லேலூயா. எப்படி பாருங்க, தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும். யார் சத்துரு? இவங்க அப்பா தான் சத்துருங்க. யோனத்தானுடைய அப்பா சவுல் ராஜா தான் சத்துரு. அவனுக்கு என்ன தரிசனம் பாருங்க. கர்த்தர் உன்னை பகைக்கிற சவுல் ராஜாவாகிய என்னுடைய தகப்பனின் குடும்பத்தை வேறறுக்கும் போது நான் உயிரோடு இருந்தால் எனக்கும் தயை செய்ய வேண்டும், என் பிள்ளைகளுக்கும் நீர் தயை செய்ய வேண்டும் என்று உடன்படிக்கை பண்ணும் என்று கேட்டுக்கொண்டான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் வசனத்தை. யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். என்ன ஐக்கியம் பாருங்க, என்ன ஒரு ஃபெலோஷிப். தன் உயிரை போல யோனத்தானை சிநேகித்தான். யோனத்தானும் அப்படி சிநேகித்தான். அவன் தரிசனம் உடையவராய் இருந்தான். கவனிங்க, இப்படி 2 பேரும் அக்ரிமெண்ட் பண்ணி கொண்டார்கள், உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். என்ன பண்ணி கொண்டாங்க? கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது என் குமாரனுக்கு, என் சந்ததிகளுக்கு நீர் தயவு செய்ய வேண்டும். நமக்கு தெரியும், பெலிஸ்தரின் யுத்தத்தில் சவுல் ராஜா மடிந்து போகிறான். அதே யுத்தத்தில் யோனத்தானும் மடிந்து போகிறான். நான் சுருக்கமா சொல்றேன், ரத்தின சுருக்கமா சொல்லி இந்த சப்ஜெக்ட் நம்ம வரப்போறோம். 2 பேர் இறந்து போயிடுறாங்க. இப்போ இவனுடைய மகன், நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற மேவி போசேத், 5 வயசு குழந்தைங்க. அந்த குழந்தைய அந்த தாதி செவிலியர் நர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். இப்ப அடுத்த சிங்காசனம் தாவீது, அடுத்த சந்ததியை எல்லாம் கொன்று போடுவார்கள் என்று பயந்து இந்த தாதின் என்று வேதம் சொல்லுகிறது, அவங்க வேலைக்காரன் எடுத்துக்கொண்டு அவசரமாக ஓடும்போது அந்த குழந்தை தவறி கீழே விழுந்து 2 கால்கள் முடமாகி விட்டது. இப்போ முடமானவன் யோசிச்சு பாருங்க, அந்த கால் பிராக்சர் ஆயிடுச்சு, 2 கால் இப்ப நடக்க முடியாது. திருப்பி அதை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்தில் தஞ்சம் புகுந்து அங்க வாழ்க்கையை நடத்துறாங்க. அது எங்க போட்டிருக்கு அப்படின்னா 2 சாமுவேல் 4:4 வாசிக்க கேட்போம்.
சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள். அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி போசேத் என்று பேர். 2 கால் முடமாகிவிட்டது. 5 வயது சிறுவன். இவனை ஒரு வீட்டில் தங்க வைக்கிறான். அது எந்த வீடு அப்படின்னா மாகீரின் வீடு என்று நாம் வாசித்த 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. திடீரென்று இந்த தாவீதுக்கு ஒரு யோசனை தோல்கிறது. நான் யோனத்தானோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேனே, யோனத்தானுடைய குமாரர்கள் யாராவது இருக்கிறார்களா? ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று தேடி விசாரிக்கிறார். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை இதோடு இசைந்து வரும். அப்படிதான் நம்ம தியானிக்கணும். மேவி போசத்தை தியானித்து எனக்கு என்ன பாஸ்டர் பிரயோஜனம்? நீங்கள் ஒருவேளை ஒளிந்திருக்கக்கூடும், உங்கள் வாழ்க்கையும் ஒளிந்திருக்கக்கூடும். மேவி போசத்தின் மேல் தேவனுடைய தயவு இருந்தது. ஹல்லேலூயா. 5 வயதில் முடமாகி இப்போ ஒளிந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏன் அப்படின்னா புது ராஜா கண்டுபிடிச்சிட்டார்னா இவனை தீர்த்து கட்டாம விட மாட்டாங்க. இதுதான் இஸ்ரவேல்ல தலைமுறையா நடக்குது. இப்போ இவனுக்குள்ள எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வாசிக்கிற இந்த 9ஆம் அதிகாரத்துல அவனுக்கு வயசு 21 இயர்ஸ் ஓல்டு. 21 வயது ஆயிடுச்சு. 5 வயசு எங்க இருக்கு? 21 வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 26 வயது. அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அதில் வாசிங்க, 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேவி போசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சின்ன பையன் போட்டிருக்கு, எத்தனை வயசுன்னு போடல. அப்போ இவனுக்கு கிட்டத்தட்ட மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா 26 வயசு. கவனிங்க, 26 வயசுல இவன் முடமா இருக்கிறான். இவனுடைய உள்ளமும் உடைந்து இருக்கிறது. கால்கள் முறிந்தால் முடம் என்று சொல்லுவார்கள். உடைந்து பயந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்போ ராஜாவால் கண்டுபிடிக்கப்படுவேனோ, என்னுடைய உயிர் போய்விடுமே என்று தாய் தகப்பனை இழந்து தனிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற யோனத்தான் மேல் கர்த்தருடைய கண்கள் விழுந்தது. அல்லேலூயா. இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நிமித்தம் நீங்கள் தனிமைப்பட்டிருக்கலாம். இனஜன பந்துக்களை விட்டு, சகோதர சகோதரிகளை விட்டு, இவன் முடவனானபடியினாலே பிறரை இவன் சார்ந்திருக்க வேண்டும். அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க? அவன் இருந்த மாகீரின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க? ராஜா வீட்டு பிள்ளை, இப்போ வேலைக்கார மாதிரி இருக்கிறியப்பா. உன் நிலைமை யோசித்தா அவனை எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க? இவன் பிறரை சார்ந்திருக்க வேண்டும். முடவன் பிறரை சார்ந்து தனிமையோடு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு ஓடி ஒளிந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை? மேவி போசேத்துடைய வாழ்க்கை. இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது. நான் ஒளிந்து மறைந்து வாழ்கிறேன் பாஸ்டர், என்னுடைய உள்ளம் உடைந்து இருக்கிறது, எனக்கு யாரும் ஆதரவில்லை, என் பெற்றோர் அருகில் இல்லை, என் சகோதரிகள் என்ன எல்லாரும் கைவிட்டார்கள், ஒரு காலத்துல நல்ல வாழ்ந்தேன், ஆனா இப்பொழுதோ உள்ளம் உடைந்து பயந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இந்த தாவீதின் குணாதிசயமுடையவராய் இருக்கிறார். தாவீது இருக்கிற இடத்துல ஆண்டவர் வச்சு பாருங்க. பிகாஸ் தாவீது அப்படின்னா beloved, பிரியமானவன் என்ற அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிரியமானவன் என்று பிதாவானவர் பெயர் சூட்டினார். அல்லேலூயா. வேதத்துல இந்த கேரக்டர் நம்ம வாசிக்கிறப்ப தாவீது இருக்கிற இடத்துல ஆண்டவர் வைக்கணும்,
யோனத்தான் இருக்கிற இடத்துல நம்மளை வச்சுக்கணும். இப்படிதான் தியானிக்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. இப்படி ஓடி ஒளிந்து வாழ்ந்த இந்த யோனத்தானை தேடி விசாரித்து அழைத்து தயவு வைத்தவர் உங்கள் மேலும் தயவு வைக்க ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். யோனத்தான் நிமித்தம் மேவி போசத்துக்கு தயவு வைத்தார். நமக்கு யாரு? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பிதாவானவர் நம்மேல் தயவு வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோமே. ஞான ஸ்நானம் என்பது என்ன? உடன்படிக்கை. ஆண்டவரோடு எனக்கு உமக்கும் ஆண்டவரே நான் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறேன் என்ற அடையாளம் தான் ஞான ஸ்நானங்க. தாவீது என்றால் beloved, பிரியமானவர். இயேசு கிறிஸ்து தாவீதின் நிழலாக இருக்கிறாங்க. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:17. இயேசு கிறிஸ்து எப்படி தாவீதின் நிழலாட்டமா இருக்கிறார். வாசிக்கலாம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையிலே ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறின போது பிதாவானவர் இட்ட பெயர் இவரில் பிரியமாயிருக்கிறேன். தாவீது என்றால் பிரியமானவன், இருதயத்துக்கு ஏற்றவன். வாசிக்கலாம். மத்தேயு 17:5. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பிதாவானவரால் பிரியமானவர் என்று அழைக்கப்பட்டவர் இயேசு. இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தாவீது திடீரென்று தேடுகிறார். திடீர்னு சில காரியம் நடக்குங்க. நமக்கு இதை நம்பணும். விசுவாசித்தாதான் கிடைக்கும். நீங்க இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணியிருக்கலாம் பாருங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு சிலர் நம்பாம வந்திருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மேல் தயவு வைக்கிற நாள். இந்த நாள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொண்டு வர விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இது நடக்கும். தாவீது தேடுகிறார். வாசிக்கலாம். இந்த 9ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். தாவீது கேட்கிறார், யோனத்தானின் நிமித்தம் யாருக்காவது நான் தயவு வைக்க வேண்டுமா? யோனத்தானின் குமாரர்கள் அவர்கள் யாராவது உயிரோடு இருக்கிறார்களா? தேடுறார். பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்கள் மேல் வைத்த தயவு நிமித்தம் அவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. ஆமென். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 21 வருஷம் உடைஞ்சு ஒளிந்து பயந்து இருந்த மேவி போசத்தை தாவீது தேடுவது உண்மை என்றால், இன்றைக்கும் பல வருஷங்களாக உடைந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கண்கள் உங்களை தேடி கொண்டிருக்கிறது. ஆமென். யாருக்காவது நான் தயவு செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார் பாருங்க. நான் சுருக்கமா சொல்ல விரும்புகிறேன். சீபா என்ற ஒரு வேலைக்காரன் சொல்றான், ஆமா இருக்கிறாங்க. யாருன்னு கேட்கிறார். அவன் தான் மேவி போசேத். Where is he? அவன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறார். அவன் ஒரு வீட்டில் அடைக்கலம் புகுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை கூப்பிடுங்க அப்படிங்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடுகிறவர். நாம் ஒளிந்து வாழ்கிற வாழ்க்கையை கவனித்து நம்ம வெளியே அழைத்து கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இங்க வாசிக்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம்
நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அட்ரஸோட சொல்றான், அவனை கூட்டிட்டு வா, இம்மீடியட்டா கூட்டிட்டு வா அப்படிங்கிறார். 21 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குங்க. அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, அந்த நாள் அவனுடைய வாழ்வின் ஒரு திருப்பு முனையாய் இருந்தது. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், ஆழமா விசுவாசிக்கிறேன். இந்த நாள், இந்த நவம்பர் 30 உங்க வாழ்க்கையின் திருப்பு முனையாய் இருக்கிற நாள். அல்லேலூயா. அப்படியே நம்பணும், அப்படியே விசுவாசிக்கணும். இதுல இன்னொரு பல கோணத்தில் நம்ம தியானிக்கணும். 2 குடும்பத்தாருடைய சண்டை நிமித்தம் சந்ததி பாதிக்கப்படுறாங்க பாருங்க. யோனத்தான் என்னங்க செஞ்சான்? அவன் என்ன சண்டை போடக்கூடாதுங்கிறது, நம்ம வீம்புக்கு சண்டை போட்டுறோம். ஆனால் மறந்து விடக்கூடாது பெற்றோர் அவர்களே, யாரிடத்துல வாக்குவாதத்துக்கு போகாதீங்க, சண்டைக்கு போகாதீங்க. உங்கள் பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுவாங்க. சவுல் வீட்டாருக்கும் இந்த ஸ்தோத்திரம் தாவீது வீட்டாருக்கும் கடைசி வரை யுத்தம். தாவீதை காய்காரமாக பார்த்தான். அந்த வசனம் பயங்கரமா இருக்கும். விரோதி மாதிரி பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, தாவீது கொண்டது, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது எனக்கு 1000, அவனுக்கு 10,000 விட்ட மாட்டேன்னு சொல்லி 22 தடவை தாவீதை கொல்ல முயன்றவன் சவுல். யோசிச்சு பாருங்க. புகழ் தாங்க பிரச்சனையே. தயவுசெய்து புகழை நாடி போகாதீங்க, மாட்டிக்குவீங்க. தாவீது பேசாம இருந்தான். அவனை பெலிஸ்தர் நடுவில் திடீரென்று சூழ்நிலை நிமித்தம் வந்தான், கோலியாத்தை முறியடித்தான். சவுல் கொன்றது 1000. பாத்தீங்களா? இப்படி புகழ்ந்தனால மாட்டிக்கிட்டார் தாவீது. வாழ்க்கை முழுவதும் கிட்டத்தட்ட 17 வருடங்கள் தனிமை, குகை, வனாந்திரம், சோத்திரம். ஆனால் அவன் மேல் இருந்த வாக்கு தத்தம் அது பொய்த்து போகவே இல்லை. அல்லேலூயா. தாவீது இருதயத்திற்கு ஏற்றவன். ஏன் அப்படின்னா, 22 தடவை கொல்ல வந்தவனை மனதார மன்னித்தான். ஆண்டவருடைய அபிஷேகத்தின் நிமித்தம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. எவ்வளவு சுத்த மனசாட்சி பார்த்தீங்களா? நம்ம யாராவது கொல்ல வந்தா விட்டுருவோமா? ஆனா தாவீது சும்மா இல்லைங்க. கர்த்தருக்கு பிரியமானவன், இருதயத்திற்கு ஏற்றவன். தன்னை கொல்ல வந்தவனின் அவனுடைய பேக்ரவுண்டை பார்க்கல, அவன் மேல் கர்த்தருடைய அபிஷேகத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. காலம் வந்து மறிக்கட்டும், அல்லாவிட்டால் ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தம் மறிக்கட்டும், என் கையை அவருக்கு விரோதமாக நீட்ட மாட்டேன் அப்படிங்கிற பாருங்க. என்ன ஒரு அந்த மனசு பாருங்க. சவுலின் அந்த வஸ்திரத்தின் தொங்கலை அறுத்த போது கூட வேதம் சொல்லுகிற அவனுடைய மனசாட்சி அடிச்சுக்கிச்சான். லப்டப் லப்டப் லப்டப். ஐயோ, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய வஸ்திர தொங்கலின் ஓரத்தை அரிச்சு விட்டேனே. அவனுடைய இருதயம் அடித்து கொண்டது. மனசாட்சியை ஷார்ப்பா வச்சுக்கணுங்க. சின்ன தப்பு பண்ணா கூட இருதயம் அடிக்கணும். அப்படி இல்லைன்னா நீ கடின இருதயம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மாலாம் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். சின்ன ஒரு தவறு பண்ணா கூட நம்ம இருதயம் நம்மகிட்ட பேசணும். நீ பண்ணது சரியில்லை, நீ பண்ணது துரோகம். பக்கத்தில் இருக்க சொல்றான், கர்த்தர் இன்றைக்கு உம்மை பகைக்கிற சத்துருவை உமது கையிலே ஒப்பு கொடுத்தான், ஒரே போடா போட்டு தள்ளிருங்க அப்படிங்கிறான். ஆனா சொல்றான் தாவீது, இல்லை இல்லை, அவருடைய காலம் வந்து மறிக்கிற வரை என் வாழ்க்கை தனிமையா இருந்தாலும் சரி, குகையில இருந்தாலும் சரி,
காத்திருப்பேன். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு சிங்காசனத்தை கொடுத்தார், நான் விட மாட்டேன். நான் என்ன பிராமிஸ் ஆவது, வாக்காவது எல்லாம் தூக்கி போட்டு யோனத்தானுடைய குமாரன் நம்மளாம் வெட்டி போட்டிருப்போம் நம்ம அந்த இடத்துல இருந்தா. ஹியூமன் பீயிங் நேச்சருங்க அது. யாராவது நமக்கு விரோதமாக பேசிட்டு விட மாட்டோம். நம்ம கடைசி வரை அவங்கள போட்டு தாக்காமல் விட மாட்டோம். லாஜிக், எமோஷன் ரெண்டு இருக்கு நம்ம இருதயத்தில். லாஜிக், எமோஷன். யாராவது உங்களை நீ இந்த தவறு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா எமோஷன் தான் ஆவாங்களே தவிர லாஜிக்காக திங்க் பண்ண மாட்டாங்களா. ஆமாம், செஞ்சது தவறு, இல்லை இல்லை அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டாங்களாம். ஹியூமன் பீயிங்கோட நேச்சர். ஆனால் தாவீதை பாருங்க, ஒத்துக்கொள்றான். அவன் அமைதியா இருக்கிறான், பொறுமையா இருக்கிறான். யோனத்தானின் நிமித்தம், அவனோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் 21 வருடங்களுக்கு பிறகு இவன் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து நிறுத்தி பேசுறான். என்ன பேசுறான் வாசிக்கலாம். அவன் எங்கே தங்கி இருக்கிறான் என்று வாசித்தோம். அடுத்து வாசிங்க, 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா, எவ்வளோ தாழ்மை பாருங்க. மேவிபோசேத் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது இப்போ ராஜாவினிடத்திலிருந்து அழைப்பு வருகிறது. கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறான். ஏன்னா கிளைமாக்ஸ் தெரியாது, இவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியாது. அவன் இருதயமெல்லாம் பயந்து நடுங்குகிறது. நல்ல கவனிங்க, அவன் தாழ்மையோடு தேவ சமூகத்திலே காணப்படுகிறான். நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போது இதோ அடியேன், அவ்வளோதாங்க. அதை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், இதை இப்படி பண்ணிடலாம். தேவ சமூகத்திற்கு, ஆலயத்திற்கு வரும்போது நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும்? மேவிபோசேத்தின் ஆராதனை போல இருக்க வேண்டும். ஆமென். முகம் குப்புற விழுந்து. என்ன தாழ்மை பாருங்க. நமக்கு தெரியும் 1 பேதுரு 5:5, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அவருடைய தயவு கிடைச்சிருச்சுன்னா போதுங்க, வண்டர்ஃபுல்லுங்க. இந்த தயவு யாரால மட்டும்தான் முடியும்? சமஸ்த இஸ்ரவேல்ல எத்தனை லட்சம் ஜனங்கள் இருந்தாலும் தாவீது ராஜாவால மட்டும்தாங்க இந்த மேவிபோசேத்திற்கு தயவு வைக்க முடியும். வேற யாராலும் தயவு வைக்க முடியாது. இவன் ஒரு மனது தான் தயவு வைக்க முடியும். எத்தனை பேர் நமக்கு சொந்த பந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிப்பது நம்மை படைத்த உருவாக்கின ராஜாதி ராஜாவால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா, ஆமென். ஆகவே தான் அவரை நம்பணும், அவரையே சார்ந்திருக்கணும். இதோ அடியேன், சரணாகதி அடைஞ்சிடணுங்க. சரண்டர் பண்ணி பாருங்களேன். டெய்லி என்ன அப்படின்னா தாழ்த்துவேன் ஆண்டவர் சமூகத்தில். மிகுந்த மனத்தாழ்மையோடு சொல்றேன். ஜெபம் பண்ணுவதிலும் சரி, ஒவ்வொரு நாளும் தாழ்த்தி பாருங்க. உங்க பிரச்சனை எல்லாம் கர்த்தர் சால்வ் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? அனுபவத்தோடு சொல்றேன், சும்மா சொல்லல. தேவ சமூகத்தில் இதோ அடியேன் ஆண்டவரே, என் குடும்பம், ஊழியம், விசுவாச மக்கள் எல்லாம் நீர் கொடுத்தது ஆண்டவரே. ஒருபோது இந்த ஊழியத்துக்கு நான் எஜமான் அல்ல, நீரே எஜமான். இதோ அடியேன் ஆண்டவரே. அப்படி சமர்ப்பணம் பண்ணுங்க. உங்க தொழில், உங்க வேலை, குடும்பம், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாம் இதோ அடியேன் ஆண்டவரே. மேவிபோசேத்தின் மேலே தயவு வைப்பதற்கு மேவிபோசேத் எம்மாத்திரம். யோனத்தான் நிமித்தம் தான் அந்த தயவுங்க. தாழ்த்தணும். தேவ சமூகத்தில் வரும்போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 12:26. மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்ய கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன?
அப்பன் இயேசு சொன்ன வார்த்தைங்க, நம்மை குறித்து சொன்ன வார்த்தை. 2 கொரிந்தியர் 3:5 வாசிக்கலாம். இன்னொரு வசனம் பரிசுத்த பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது மிக அழகாக சொல்லுகிறார். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல, ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. தேவ சமூகத்தில் அப்படி நம்ம தாழ்த்தணுங்க, நம்மை தாழ்த்தணும். ஆண்டவரே, என்னால் ஏதாயிலும் ஆகும் என்று சொல்ல என்னிடத்தில் எதுவுமே இல்லப்பா, எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா! ஆமென். ஈசல் மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. ஃபியூ மினிட்ஸ்ல எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு தெரியாது, எங்க போச்சு. நாமும் அப்படிதான் ஆண்டுடைய பார்வையிலே ஈசலை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! ஆண்டவருக்கு 1000 வருஷம் அவருடைய பார்வையில் ஒரு நாளுங்க. மனுஷனுக்கு 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 1000 வருஷமே அவருக்கு பார்வையில் ஒரு நாள்லாம். நம்ம வருஷம்லாம் அவருக்கு முன்பாக என்ன ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் இருக்குல்ல, கூடவே இருந்தவங்க திடீரென்று ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். என்ன செய்வோம்? பகை என்னாச்சு, கசப்பு என்னாச்சு, வைராக்கியம் எல்லாம் தூக்கி எறிஞ்சு தேவ சமூகத்தை நாம் நம்மை தாழ்த்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா! அவர் தயவு வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? ஓடி ஒளிந்து முடமாய் இருந்த, உடைந்த உள்ளத்தோடு இருந்த மேவி போசத்தை தேடி கண்டுபிடித்து அழைக்கிறார், தயவு வைக்கிறார். என்ன தயவு? வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். நித்தம் அப்பம் புசிக்கிறவனாய் மாறினான். அல்லேலூயா! ஆண்டவருடைய ஃபேவர் மட்டும் வந்துருச்சுனாங்க, அப்பா, இந்த ஃபேவர் சமஸ்த இஸ்ரவேலும் தாவீது ராஜாவினால் மட்டும்தாங்க கொடுக்க முடியும், வேற யாராலும் கொடுக்க முடியாது. தாவீதை எதிர்த்து ஏதாவது பண்ணிட முடியுமா? போட்டு கடாசிடுவார். தாவீது ராஜா மட்டும்தான். அதான் சொன்னேன், நம்ம வாழ்க்கையில உயர்த்துறது யார் தான்? கர்த்தர் மட்டும்தாங்க. அவரையே சார்ந்திருங்கள், அவரையே நம்பியிருங்கள். இதோ அடியேன் என்று ஒப்பு கொடுங்கள். ஐயோ, அடுக்கடுக்கா ஆசீர்வாதம். அப்பா, பயம் இருந்தனாலதான் பயப்படாதங்கிறார். நான் உன்னை அழிக்க கூப்பிடலப்பா, உனக்கு ஒரு வாழ்வு தர நான் விரும்புகிறேன். அல்லேலூயா! இத்தனை வருஷம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த, உடைந்த உள்ளத்தோடு பயந்து இருந்த அவனிடம் பேசுகிற முதல் வார்த்தை, நீ பயப்படாதே. ஆமென். நிச்சயமாய் உனக்கு தயவு. என்ன தயவு? உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களெல்லாம் நான் தருவேன். ஆமென். அல்லேலூயா! எனக்கு 1 சென்ட் இடம் இல்லைன்னு யாராவது இருக்கிறீங்களா? கண்டிப்பா தருவாருங்க. பொறுமையோடு காத்திரு, உன் வேண்டுதல் நிச்சயமாய் கேட்கப்படும். ஆமென். ஒரு வாடகை ஓட்டு வீட்டில் குடியிருக்கிறேன் பாஸ்டர், எல்லாராலும் அற்பமா நினைக்கப்படுகிறேன்னு சொல்லி நீ நினைக்கலாம். ஸ்தோத்திரம், உனக்கு நல்ல ஒரு வீட்டை தருவார். மூதாதைகளின் சொத்து உன்னை தேடி வரும். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு தீர்க்க தரிசனமும் ஆண்டு அநேக வார்த்தைகளை பேச விரும்புகிறார். பயப்படாத, உங்கள் மேல் கர்த்தர் தயவு வைக்கிறதுனால மூதாதையர்களின் சொத்தை உனக்கு ஆண்டவர் தருவார். ஆமென். நீ இழந்து உன் சொத்தை பிறர் அபகரிச்சிருக்கலாம், அல்லது பட்டா மாற்றிருக்கலாம், பெயர் மாற்றிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உரைக்கிறார், பலிபீடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் உன்மேல் வைத்த தயவினால் உனக்கு உன்னுடைய ஆண்டவர் சொத்துக்களை கொடுத்து உன்னை இருக்கிற வெட்கி கூணி ஒளிந்து கிடந்த இடத்துல, அதே இடத்துல உன் தலையை நிமிர செய்கிற தேவனை ஆராதிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய தயவு இந்த நவம்பர் 30வது மாதம், சோத்திர, இந்த நவம்பர் 30வது நாளில், இந்த நாளில் உனக்கு ஒரு திருப்பு முனை நாளாய் உண்டாவதாக. அல்லேலூயா!
நீ பயப்படாதே. கர்த்தர் உண்மையில் தயவு வைக்கிறதுனால இழந்த எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வா. சந்தோஷம், சமாதானம், பதவி எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் இழந்தாங்க. தகப்பனை இழந்தான், தாத்தாவை இழந்தான், சொந்த பந்தங்கள், உறவினர்கள் எல்லாரையும் இழந்தான். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இப்ப வேலைக்காரனை போல இருக்கு. ஆண்டவர் பார்க்கிறாரு, திடீரென்று தயவு வைத்து தூக்கி எடுத்து சொத்துக்கள் எல்லாம் தர்றார். மட்டும் இல்லைங்க, இந்த ஆசீர்வாதம்லாம் ரெண்டாவது தான். ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் அந்த வசனத்தின் கடைசியில் இருக்கிறது. 7ஆம் வசனத்தின் கடைசி பார்க்கலாம். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். ஹல்லேலூயா. ராஜாவோடு சேர்ந்து சாப்பிட, ராஜா வீட்டு சாப்பாடு. டே அப்பா, நம்ம சில ஆசீர்வாதத்தை கொடுத்துருவோம், ஆனால் பக்கத்துலலாம் விட மாட்டோம், நெருங்கி பழக விட மாட்டோம். அது விசேஷமாக சாப்பாட்டப்போ வாய்ப்பே இல்லை. ஆனால் என்ன தயவு, ஃபேவர் பார்த்தீங்களா? ஆகவே தான் சொல்கிறேன், ஆண்டவர் உறுதியாக பிடிச்சுக்கோங்க. அவர் தயவு பண்ணிட்டார்னா ஸ்தோத்திரம், நித்தம் அவரோடு. ஆமென். ஏதோ கூப்பிட்ட நாள் மட்டும் இருந்து இல்லைங்க, டெய்லி 3 நேர சாப்பாடு. ராஜா கூட தான் சாப்பிடணும், ராஜா டேபிள் தான். இப்போ மாகீரின் வீட்டில் இருந்து இவன் வீடு எங்க ஷிஃப்ட் ஆகுது? எருசலேம் அரண்மனைக்கு ஷிஃப்ட் ஆகுது. அற்புதமா இருக்கும். வாசிங்க 13ஆம் வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் அப்படியே தீர்க்க தரிசனமா எடுத்துக்கணும், அப்படியே ஏற்றுக்கொண்டா இது நடக்கும். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால், எட்டர்னல் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாயிருந்தது. இப்ப மாகீரின் வீட்டை விட்டு வேலைக்காரனுக்கு கீழே அவனை நடத்தின அந்த வீட்டை விட்டு இப்ப எங்க வர்றான்? எருசலேமுக்கு குடி வர்றான். வீடு ஷிஃப்ட் ஆகணுமான்னு யாராவது யோசிச்சுட்டு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டை தருவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே நமக்கு எடுத்துக்கொள்ளணும். இதாங்க கரெக்ட் ப்ராஃபஸி. இதுதான் ப்ராஃபஸி. நல்ல ஒரு வீட்டை தருவார். ராஜாவின் பந்தியில் உங்களுடைய டின்னர் அருமையா இருக்கும். கர்த்தர் இதை செய்வார். அல்லேலூயா. அவன் நினைச்சிருக்கவே மாட்டான், அன்னைக்கு காலையில் எழுந்த உடனே இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்குமா. மேவி போசேத்துக்கு செய்தவர் நமக்கும் செய்வார். ஆமென். இவை எல்லாவற்றிலும் மூல காரணம் என்ன அப்படின்னா, கைண்ட்னஸ் ஆஃப் காட், தேவ தயவு. ஸ்தோத்திரம். நித்தம் என் பந்தி 4 தடவை வருதுங்க இந்த 13 வசனத்துல. என் கூடவே இருந்து சாப்பிடுவேன்னு சொல்லி பாருங்க. 7ஆம் வசனத்தின் கடைசி. ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. யாருக்கு சொல்றாரு ஆண்டவர்? சீபா. இந்த சீபா தான் சொல்றான், மாகீரின் வீட்டில் குடியிருக்கிற ஆண்டவரே. அப்போ சொல்றாரு, சீபா, இனி அந்த மேவி போசேத்திற்கு நீ வேலைக்காரன். உன் 15 குமாரர்கள், 20 வேலைக்காரர்கள் எல்லாம் அவங்களுக்கு அடிமை. இன்று முதல் மேவி போசேத்திற்காக நீ வேலை செய்யணும். இவ்வளவு நாள் இவன் வேலைக்காரனா இருந்தான். இப்ப ஆண்டவர் வேலைக்காரனை எருசலேமின் நடுவில் எஜமானாக மாற்றுகிறார். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம் பாருங்க. அதான் தயவை பிடிச்சுக்கோங்க. நீங்க ஒண்ணு செய்யணும் ஜெபிக்கிறப்ப, ஆண்டவரே உங்க தயவு என்னோடு இருக்கட்டும் சுவாமி. அல்லேலூயா. கைண்ட்னஸ் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இதெல்லாம் தான் ஜெப குறிப்பு. தயவுங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா சொத்து வந்துடும். ஆமென். உங்களுக்கு வேலைக்காரர்கள் இருப்பார்கள். ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, ராஜாவோடு நீங்கள் நித்தம் அவர் பந்தி. உங்க வீடு மாகீரின் வீட்டில இருந்து எருசலேமில் அரண்மனையில் ஷிஃப்ட் ஆகிறது. அல்லேலூயா. இது எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னா, கைண்ட்னஸ் ஆஃப் காட், தேவ தயவு. ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போகாதீங்க.
அதனுடைய திறவுகோல் வசனம் என்ன, அதை பிடிச்சுக்கோங்க, அது போதும். என்மேல் இரக்கமாயிரு சுவாமி. ஆயக்காரன் ஜெபித்தான், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். கிருபை, தயவு, இரக்கம் இதெல்லாம் அனாதி காலம் முழுவதும் இருக்குங்க. காருண்யம், நான்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல், குறிச்சு வச்சுக்கோங்க. கிருபை, தயவு, ஆமென், காருண்யம், இரக்கம். காருண்யத்தை தான் டிஜி சங்கல் பிடிச்சுக்கிட்டார். ஆண்டுடைய காருண்யம் ஒருவனை பெரியவனா. டே அப்பா, சும்மா அங்கே இங்கேயும் ஓடி திரிஞ்சிட்டு இருக்காதீங்க. தேவ சமூகத்தில் அமருங்க, உட்காருங்க, முழங்கார் படியிடு. அனுபவிச்சுட்டு சொல்றேன், முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணா கர்த்தர் நமது தேவைகளெல்லாம் அற்புதமாய் சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கோழி பாருங்க, முட்டை மேல உட்கார்ந்து அமர்ந்து காத்திருக்கு. அது அனல் தட்டி அதுக்குள்ள இருக்கிற அந்த கரு வெளியே வரணும் அப்படின்னா அமர்ந்திருந்து பழகு. வாக்குத்தத்தை நிறைவேறலையா, அடகாத்து அதை பொறிக்க செய்யுங்க. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். அல்லேலூயா. சேலஞ்சா சொல்றேன், ஒரு சவாலோடு சொல்றேங்க. நடக்காத காரியத்தை தேவன் நடத்தி காட்டுவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவ தயவுக்காக கெஞ்சணுங்க ஆண்டவர்கிட்ட. மனுஷத்துல போய் கெஞ்சாதீங்க. ஆண்டவர் தயவு இருந்தா எல்லாம் கிடைக்கும். ஆமென். இழந்த சொத்து என்ன, அதிகாரம் என்ன, பதவி என்ன, சோத்திரம், ராஜா வீட்டு சாப்பாடு என்ன, ராஜ மரியாதை என்ன. இப்போ இவனுக்கு 15 சோத்திரம் பிள்ளைகளும் வேலைக்காரரா மாறுறாங்க, 20 வேலைக்காரர்கள். டே அப்பா, என்ன ராஜ மரியாதைங்க. தேவனிடத்துல சொல்லுங்க, தேவனுடைய தயவை பெறுவீர்கள். கண்டிப்பா நான் சொல்றேன், சோத்திரம், நீங்கள் எழுதி வைத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அப்பன் இயேசு தருவார். ஆமென். விசுவாசித்து அது நடக்கும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்தை விடங்க, தாவீது ராஜாவோடு பந்தி இருக்கிற அந்த பந்தி எவ்வளோ உன்னதமானது. ஆமென். இதெல்லாம் நமக்கு எதிர்காலத்தில் வச்சிருக்கிறார். நம்ம சும்மா இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் மட்டும் இல்லைங்க, ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த பந்தி எழுதி வச்சிருக்கிறார். ரொம்ப அற்புதமான வார்த்தை. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லவோதிக்கேயா சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பரலோகத்தை நமக்கு கொடுக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்க. இதான் ஒண்டர்ஃபுல் பிளஸிங். எப்படி சொல்றாரு? நீ என்னோட நித்தமும் என் பந்தியில் இருப்பாய். ஆண்டவராய் இயேசு நமக்கு எதிர்காலத்தில் தரப்போகிற நன்மை. நான் எப்படி பிதாவின் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறேனோ அதை போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடனே சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அல்லேலூயா. நீங்க ஜெயம் கொள்ளுகிறவன் சொல்லி ஒவ்வொரு 7 சபையின் இறுதியில நீங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு பக்கத்துல எந்த வார்த்தை ஒட்டிக்கிட்டே வரும் அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 22ஆம் வசனம் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். யாரு கேட்டு அதன்படி செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உன்னதமான ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கோங்க. இதே அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை பாருங்க. அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா அதை முடிகிறப்ப ஸ்தோத்திரம், அடுத்த வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க கடவன். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ முடியும் போது ஆவியானவர் 6ஆம் வசனம், சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்படியே வந்துட்டே இருக்கும் பாருங்க. சரி, இப்போ இந்த மேவி போசேத்திற்கு உன்னதமான ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு துக்கம் நடக்குது. என்ன துக்கம் அப்படின்னா, கண்டிப்பா தேவன் நம்மை
ஆசீர்வதிப்பது நிச்சயம். விசுவாசிக்கிறீங்களா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆசீர்வாதத்தை பெற்றவுடன் எப்படி நடக்கணும்? அதுல தான் நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க. ஆண்டு நல்ல உயர்த்துவார், இன்கிரிமெண்ட் வரும், நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல குடும்பம், தொழில் எல்லாம் சிறப்பாக அமையும். மேவி போசேத் கடைசி வரை இந்த தயவை காத்து கொண்டான். ஆமென். சீபா இருக்கிறான் பாருங்க. சீபா என்ன பண்ணிட்டான்னா இடையில துரோகம் பண்ணிட்டான். ஏன்னு தெரியல, ஒருவேளை பொறாமையா இருக்கலாம். நான் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த மேவி போசேத்துக்கு நான் வேலைக்காரனா? வாட் இஸ் திஸ்? நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். மேவி போசேத்து மாகீர் வீட்டில் வேலைக்காரனமாக இருந்தான். அவனை பிடிச்சி உட்கார வச்சா அவனுக்கு நான் வேலைக்காரனா? இதெல்லாம் ஆண்டவரே ஓவராக இருக்கே அப்படின்னு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அப்சலோமுக்கு பயந்து தாவீது காட்டுக்கு ஓடுறாரு, வெறுங்காலாக ஓடுகிறார். இப்போ ராஜாசனம், சிங்காசனம் அப்சலோம் கையில் போய்விட்டது. அப்போ காடுகளிலே போய் இந்த ஷீபா, இந்த வேலைக்காரன் போய் காடுகளிலே போய் தாவீதை சந்திக்கிறான். சந்தித்து அவனுக்கு அப்பம் எல்லாம் கொடுக்கிறான். வாசிக்கலாம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. தாவீது மலை உச்சியிலிருந்து சுற்றுப்புறம் நடந்து போன போது இதோ மேவி போசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சைப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் ஒரு துருத்தி திராட்சரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு, சீபாவே இதெல்லாம் எதுக்குப்பா கொண்டு வந்திருக்கிற அப்படிங்கிறான். சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்திரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். சோர்ந்து போயிருக்கிறீங்களே ராஜாவே, உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறான். அப்ப ராஜா கேட்கிறாரு, மேவி போசேத் எங்கே அப்படிங்கிறார். வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். போட்டு கொடுத்துட்டாங்க. நான் கூப்பிட்டு பார்த்தேன், வரல, அங்கேயே இருந்துட்டான். துரோகி, பச்சை துரோகம் பாருங்க. தாவீது அப்படியே நம்பிட்டார். அந்த சொத்தெல்லாம் இனி உனக்கு தான், அவனுக்கு ஒன்றும் கொடுத்துறாத அப்படிங்கிறார். எல்லா சொத்தும் சீபா உனக்கு தான், அவனுக்கு சொத்தே கிடையாது. நீ ராஜாவை தேடி வந்த, அவன் என்னை தேடி வரலையே. இப்போ ராஜா, தாவீது ராஜா மீண்டும் எருசலேமுக்கு வருகிறார் அப்சலோமின் மரணத்துக்கு பின்பாக. இப்போ மேவி போசேத் ராஜாவை எதிர்கொள்கிறான். பல மாசத்துக்கு அப்புறம் இந்த தாவீது அப்சலோம் இறந்த உடனே மீண்டும் எருசலேமுக்கு திரும்புகிறார். அப்படி திரும்பும்போது மேவி போசேத், ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க, என் உள்ளம் உடைஞ்சிருச்சு அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். அவன் எதிர்கொள்கிறான். எப்படி எதிர்கொள்கிறான்? இதே தாழ்மை நமக்கு இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். நம்முடைய ஆண்டவர் இப்போ நம்ம வசத்துல நிறைய ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போயிருக்கிறார். மீண்டும் ராஜாதி ராஜா வரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆவிக்குரிய அர்த்தம் அப்படியே புதைஞ்சிருக்குங்க உள்ள ஒரு வசனத்துல. நாம் ஆண்டவரை எப்படி சந்திக்க போகிறோம்? மேவி போசேத் நமக்கு நல்ல ஒரு திருஷ்டாந்தமாய் இருக்கிறார். அவன் ராஜாவை எப்படி சந்திக்கிறான் பாருங்க. 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சவுலின் குமாரனாகிய மேவி போசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோட திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. வந்து நிக்கிற நிப்ப பார்த்தா
தாடியை ஷேவ் பண்ணல, காலை கழுவல, வஸ்திரம் பழைய வஸ்திரம். மேவி போசேத் வந்து தாவீதுக்கு முன்பாக நிற்கிறான். எப்படி நிற்பான்? அவனே ஒரு முடம், யாராவது தாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவன் அன்னைக்கு கேட்டிருக்கான், அன்னைக்கு கேட்டானா நானும் வர்றேன்னு சீபா கூட. இல்லை இல்லை, நீ ஒன்றும் வர வேண்டாம். இவன் முடமானபடினாலே இவனை அங்கேயே விட்டு விட்டு இவன் மட்டும் தனியாக வந்து நல்ல பேர் வாங்கிட்டு போட்டு கொடுத்துட்டான். தாவீது என்ன பண்ணிட்டாரு? அவனுக்கு எல்லா சொத்துன்ட்டார், இவனுக்கு சொத்தே கிடையாதுன்ட்டார். ஏன்னா இவன் துரோகின்னு நினச்சிட்டார். ஆனால் இப்போதான் புரியுது, நான் திருப்பி வர சோத்திரம், கால்களை சுத்தம் பண்ணலை, தாடியை சிரைக்கலை, வஸ்திரத்தை மாற்றலை. இப்போ சொல்கிறார், கேட்குறாரு, நீ ஏன்பா என் கூட வரல அப்படிங்கிறார். இப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறார். நான் வரேன்னு சொன்னேன் ஆண்டவரே, அவன் என்னை விட்டுட்டான், என்னை பற்றி உங்கள்கிட்ட தவறாக சொல்லிட்டான் அப்படிங்கிறார். நிறைய பேசுகிறார். இப்போ தாவீது கேட்குறார், உண்மையை புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்ச ஒரு வார்த்தை சொல்லாருங்க. 29 வசனத்தை வாசிங்க. 29 வசனம். அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானே, நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று. திருப்பி இழந்த சொத்தை திருப்பி தர்றாரு. இப்போ தாவீது கொஞ்சம் ஸ்டன் ஆயிட்டார். எப்படி ஜட்ஜ் பண்ணணும்னு தெரியல. இவன் சொல்றது கரெக்டா, அவன் சொல்றது கரெக்டா, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இப்போ பார்க்குறாரு, உனக்கு பாதி அவனுக்கு பாதிங்கிறார். ரொம்ப பேசாத அப்படின்னா நம்ம வந்து அவனை கிண்டல் பண்ணுறான்னு நினச்சிடக்கூடாது. அது டிரான்ஸ்லேஷன். வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, பார்த்தாலே தெரியுது நீ பேசி தான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இது நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறது அப்படின்னா, சிற்றின்பங்களிலே நாம் பூரித்து போகாதபடி தேவனுக்காக உலக சிற்றின்பங்களை ஒதுக்கி வைத்து நாம் ராஜாவை எதிர்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு விரோதமான அலங்காரங்கள் நமக்கு தேவையில்லை. நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். எல்லாரும் மயக்கிற மாதிரி அலங்காரம் அது தேவையில்லை. மாடர்ன் ட்ரெஸ், ரொம்ப ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இதான் நமக்கு ஆவிக்குரிய காரியத்தை கற்றுத்தருகிறது. பேசாமலே தெரிஞ்சுக்கலாம் நாம் ஆவிக்குரியவர்கள் என்று. தேவஜனம், ஆண்டுடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது. இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை நாம் வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும். சோத்திரம். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றாருங்க. இப்போ சொல்றாரு தாவீது, சீபா பாதி எடுத்துக்கிட்டோம், நீ பாதி எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. 30 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு மேவி போசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோட தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். அல்லேலூயா. எங்க ராஜாவின் வெற்றி தான் முக்கியம். எங்க இயேசு ராஜாவுடைய நாம மகிமை, அது போதும் ஆண்டவரே. எனக்கு இந்த உலக ஆசீர்வாதங்கள் ஒன்றும் வேண்டாம். உம்மோடு சமாதானமா இருக்கும்படி ஸ்தோத்திரம். ஒளிந்து பயந்து ஓடி ஆமென் அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு தலை குனிந்து வாழ்ந்த வாழ்க்கைக்கு தயவு வைத்து என் சொத்துக்களை கொடுத்தது மாத்திரமல்ல, நித்தமும் அது பந்தியில எனக்கு ஆமென் ஸ்தோத்திரம் உட்கார இடம் கொடுத்த தேவனை நான் எப்படி நான் மறப்பேன்? அல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்குங்க. 28 வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோட உமது அடியேனை வைத்தீங்களப்பா. இன்னும் நான் ராஜாவினிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். பந்தியில உட்கார வச்சனா துரோகம் பண்ணுவேனா? அவனே சொத்துக்களை எடுத்துக்கொள்ளட்டும். இதிலிருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடம். ஆசீர்வாதங்களை விட இயேசு ராஜாவின் மகிமைக்காக வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. சொத்துக்களுக்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக அல்ல. ராஜாவோடு பந்தி இருக்க ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? எப்படி தாழ்த்துறார் பாருங்க.
உலக ஆசீர்வாதங்களை விட, உலக சிற்றின்பங்களை விட என் ராஜா இப்பொழுது சமாதானமாய் திரும்பி வந்திருக்கிறாரு, அதுவே எனக்கு போதும். ஆமே. என்ன மனசுங்க! திருச்சபை, மணவாட்டி சபை அப்படி இருக்கணும். ராஜாவின் மகிமைக்காக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கிங்டம் ஆஃப் காட் அப்படிதான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். தேவ ராஜ்யத்தின் மகிமை, அதுக்காக தான் பிரயாசப்படணும். நம்ம எல்லாரும் தேவனுடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. எல்லா ஆசீர்வாதங்களை விட ராஜாவின் வெற்றி தான் எனக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ தயவு இதை செய்யும்.